எல்லாம் போச்சே, எல்லாம் பாழாகி போச்சே. இந்த உலக சமாதானத்துக்கு வந்த ஒரு இழுக்கு நெத்தன்யாகு என்கின்ற கிருமி, இவனால் எல்லாமே சுக்குநூறாக போச்சு. சீஸ்ஃபயரை அறிவித்து 24 மணித்தியாலத்துக்கு எல்லாமே நாசமாக போச்சு. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஒரு கேன்சர் என்று அதனால தான் சொல்லியிருக்கிறார். இந்த கொடூர காட்டேரி நெத்தன்யாகு இவனுக்கு ஒரு சாவு வராதா? Israel launched its largest bombardment of Lebanon yet, striking more than 100 targets in 10 minutes and killing at least 252 people, according to Lebanon's civil defense. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே. என்ன நடக்குது? எல்லாமே போச்சு. எல்லாருடைய பிரார்த்தனைகள், துவாக்கள் எல்லாம் கைகூடி வருவது போல வந்து சீஸ்ஃபயரும் அறிவிக்கப்பட்டு ஈரான் மக்களுடைய அந்த கொண்டாட்டமும் அவர்களுடைய சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் ஒரு நாள் கூட நீடிக்கவில்லை. எல்லாத்தையுமே இந்த படுபாவி நெத்தன்யாகு பாழாக்கிவிட்டான். 40 நாட்கள் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்படுத்திய கொடூர தாக்குதலின் பிரதிபலனாக நடந்து கொண்டிருந்த யுத்தத்தில் ஒரு சீஸ்ஃபயர் என்கின்ற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார். அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கும் அடக்குமுறைக்கும் 47 வருடங்களாக நீடித்த அவர்கள் மீதான அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் இந்த யுத்த நிறுத்தம் செய்வதற்கு வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா ஈரானிடம் தோற்று போனது போலதான் எல்லோருடைய கருத்தும் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்ட விதமாக வேணுமென்று 24 மணித்தியாலத்துக்குள் லெபனானில் வெறும் 10 நிமிடத்தில் 100க்கும் அதிகமான தாக்குதல்களை புரிந்து அவன் ஒரு காட்டு மிராண்டி, அவன் ஒரு இனப்படுகொலை செய்பவன் தான் என்பதை நெத்தன்யாகு இந்த உலகத்துக்கு நிரூபித்திருக்கிறான். எது எப்படியோ கவலையான விஷயம்தான். ஈரான் மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மூடிவிட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தரப்பிலிருந்து பலத்த அச்சுறுத்தல்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறக்கும்படி ஈரானுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய கடுப்பில் இருக்கிறது. சில வேளை ஈரானோடு சேர்ந்து பாகிஸ்தான் களமிறங்கி இஸ்ரேலுக்கு அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயலை தான் நெத்தன்யாகுடைய உத்தரின் பேரில் இஸ்ரேல் செய்திருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது குறைந்தபட்சம் 250க்கும் அதிகமானவர்கள் அந்த பாரிய தாக்குதலால் நேற்றைய தினம் மட்டும் உயிரிழந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. மொத்தமாக லெபனனில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1500 தொடப்போகின்றது. ஈரானில் 2000 தாண்டிவிட்டது. இந்த மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி உயர்தர ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை வழங்குவானாக என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த ட்ரம்ப் போன்ற நெத்தன்யாகு போன்ற கொடிய காட்டேரிகளுடைய அநியாயக்காரர்களுடைய அக்கிரமத்தால் பாதிக்கப்பட்டது என்னவோ இந்த அப்பாவி பொதுமக்கள் தான். இந்த அட்டூழியங்களை கண்முன்னே நடக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிரான இந்த படுகொலைகளை உலக மக்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தடுக்கவில்லை என்றால் இந்த ஈரானிலும் லெபனானிலும் காசாவிலும் நடந்த இந்த படுகொலைகள் நாளை நமது நாடுகளிலும் கூட, ஏன் நமது சமூகத்திலும் கூட அரங்கேறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. முழு உலக நாடுகளுமே ஒரு சீஸ்ஃபயர் வந்துவிடக்கூடாதா, அப்பாவி மக்கள் இறப்பது நின்றுவிடக்கூடாதா என்று பிரார்த்தித்து கொண்டு, கையேந்தி துவா செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த பைத்தியக்காரனை போல உளறிக்கொண்டு சைக்கோத்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் கூட இதற்கு மேல் ஈரானோடு தாக்கு பிடிக்க முடியாது என்று தெரிந்து அவர்களை சரணடைக்க வைக்க முடியாது என்பதை ஒற்றுக்கொண்டது போல அவர்களுடைய தரப்பில், ஈரானுடைய தரப்பில் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கொண்டு தானே அங்கே இந்த சீஸ்ஃபயரை அறிவித்தார். அப்போது இஸ்ரேல் அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சீஸ்ஃபயரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு லெபனானுடைய விஷயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தால் அங்கே அவனும் ஒரு சைக்கோவாக தான் தென்படுகின்றான். அவன் சைக்கோத்தனம் அல்ல, அவனிடம் இருப்பது ஆக்கிரமிப்பு வெறி, அதிகார வெறி, இனப்படுகொலையின் உச்சத்துக்கு சென்றவன்.
அவனுடைய நாட்டை விருத்தி செய்யவும் இனத்தை விருத்தி செய்யவும் அடுத்த இனத்தை அழிப்பதெல்லாம் அவனது கைவந்த கலைதானே. அதை தான் இஸ்ரேலிய மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி என்ன செய்ய, இந்த ஜயனிச சாத்தானோடு சேர்ந்து பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி சவுதியும் கூட தன்னுடைய தவறை ஓரளவுக்கு ஒப்புக்கொண்டு விட்டதா என்ற சந்தேகம் நிலவுகிறது. சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பிரின்ஸ் ஃபைசால் பின் ஃபர்ஹான் அவர்கள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராய்ச்சியோடு மிக நீண்ட நேரம் தொலைபேசியில் முதல் தடவை இந்த 40 நாள் யுத்த காலத்துக்கு பிறகு தொடர்பு கொண்டு கதைத்ததில் ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு சரியான முடிவுக்கு சவுதி வந்திருக்கிறது. சவுதி ஈரான் மீது எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம், ஈரான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சவுதியில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் பேஸ்களை, நேவி பேஸ்களை அமெரிக்காவுக்கு இனிமேல் தாரை வாத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே ஈரானும் இதற்கு மேல் அங்கிருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிகளுக்கு மேலே அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேலே தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்காது என்று நம்புகிறோம். எனவே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். சவுதிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஷைத்தானியத்தோடு சாத்தான் வழிபாடர்களோடு கைகோர்த்து கொண்டு ஒரு முஸ்லீம் நாடான ஈரானை ஒரு எதிரியாக பார்த்து அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அவர்கள் இனம் கண்டு திருந்து கொண்டால் வரக்கூடிய பேரழிவுகளிலிருந்து அந்த புனித மண்களை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதே நிலைப்பாட்டில் கட்டாரும் குவைட்டும் துபாயும் இருப்பார்கள் என்றால், எதிர்வரக்கூடிய நாட்களில் நடந்து கொள்வார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அங்கே அமெரிக்கன்காரனுக்கு மீண்டும் ஈரானை சீண்டி பார்க்கவோ அவர்களை தகர்க்கவோ நசுக்கவோ அவனால் முடியாது. இஸ்ரேல் வேண்டுமானால் பிடிவாதமாக லெபனான் பக்கத்தில் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் ஈரான் மும்முரமாக அடித்து இஸ்ரேலை நொறுக்கி அழித்தே போடும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதற்காக தான் ஈரான் காத்து கொண்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நெத்தன்யாஹுவுடைய இந்த ஈனச் செயலால் ஒரு சில தினங்களில் இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருந்த சீஸ்ஃபயரை தொடர்ந்த சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை தாக்கிக் கொண்டிருந்தால் ஈரான் அதில் பங்கெடுக்கப் போவதில்லை என்பதை மட்டும் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. எனவே சமாதான பேச்சுவார்த்தை கேள்விக்குறியில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சைக்கோ ட்ரம்ப் சற்று மௌனமாக இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு காய் நகர்த்த முடியாது. அரபு நாடுகள் கொந்தளித்து விட்டன. இந்த சூழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போட்டுவிட்டான். இப்படியே நீடித்தால் ட்ரம்புடைய பிடிவாதத்தாலும் ட்ரம்புடைய தனிப்பட்ட கோபத்தாலும் நெத்தன்யாஹு என்கின்ற அவனுடைய சாத்தான் தலைவனுக்கு வழிபட்டு கொண்டு ஈரானோடு மோதவிட்டு மத்திய கிழக்கில் உள்ள எங்களுடைய அரபு முஸ்லீம் நாடுகள் அனைத்தையும் பலி கொடுத்து விடுவான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்ட முன்னேற்றம் அடைந்த நாடுகளாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த துபாய், சவுதி, குவைட், கட்டார் இவை அனைத்தையும் அதனுடைய எண்ணெய் வளங்களை அழித்து பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி இல்லாமல் அளிக்கக்கூடிய ஒரு பெரும் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த சீஸ்ஃபயரினூடாக பாதுகாத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். என்றாலும் நெத்தன்யாஹுவுடைய திட்டம் இந்த அரபு நாடுகளை மீண்டும் சண்டையில் மூட்டிவிட்டு இழுத்து போட்டு அவர்களை பாலஸ்தீன் அளவுக்கு நாசமாக்குவது என்பது இன்று உலகளாவிய ரீதியில் இந்த லெபனான் தாக்குதலின் மூலமாக நிரூபணமாக இருக்கிறது. எனவே உண்மையே வெல்லும், நியாயமே ஜெயிக்கும். ஈரான் எதற்கும் அஞ்சவோ அடிபணியவோ தேவையில்லை. அவர்கள் இந்த பாலஸ்தீனுடைய விவகாரத்திலும் இந்த லெபனானுடைய விவகாரத்திலும் யெமனுடைய விவகாரத்திலும் நிச்சயமாக கரிசனையோடு நியாயமாக நடந்து கொள்வார்கள். தங்களுடைய சுயலாபங்களுக்காக இந்த சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொண்டு தன் வழியில் போக மாட்டார்கள். நிச்சயமாக லெபனானையும் யெமனையும் பாலஸ்தீனையும் கருத்தில் கொண்டு அரபு நாடுகளையும் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம். எனவே தொடர்ந்து பிரார்த்திப்போம். சண்டை சச்சரவுகள் நீங்கி, யுத்தம் நீங்கி, சமாதானம் பிறந்து எங்களுடைய அரபு முஸ்லீம் நாடுகள் மீண்டும் எல்லாம் ஒற்றுமைப்பட்டு ஒரு உலக சமாதானத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழட்டும் என்று
பிரார்த்தித்து கொண்டவனாக உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீன் நிசாம்தீன். இன்னொரு காணொலி சந்திப்பு நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.